அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி கோபிநாத் ரெண்டு பேரையும் நம்ம பாக்கியா வெளுன்னு வெளுத்து வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. எல்லா விஷயத்துலையும் அவசரமா எதையாச்சும் ஒரு வேலை பண்ணி அதனால வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி விடுற வேலையாவே இருக்காங்க ரெண்டு பேரும். இப்போ இனிய விஷயத்துல இவங்க ரெண்டு பேரும் அவசரமா எடுத்த முடிவால நம்ம இனிய ஒரு பக்கம் நொந்து போயிருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியாவை சொல்லவே தேவையில்லை. நம்ம பாக்கியா எழில் செடின்னு எல்லாருமே நம்ம கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் எதிராக தான் நின்று பேசுகிறாங்க. இனியாவுக்கு இப்போ கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இப்போ தானே படிச்சுட்டு இருக்கா, படித்து முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் பேச இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் முடிவு எடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே பாக்கி வந்து இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் யாருக்கும் பதில் சொல்லனாலும் பரவாயில்ல, இனியோட அம்மாண்ணா அவளோட விஷயத்தில் தலையிடுறதுக்கு உங்களுக்கு மட்டும் என்ன ரைட்ஸ் இருக்குது, எங்கிட்ட நீங்கள் முன்னாடியே இதை பற்றி தெரியப்படுத்திருக்கணும்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி இனியாவுக்கு இப்போ கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியாது, நிச்சயதார்த்தமும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்ல, உடனே கோபி என்ன பண்ணுறாங்கன்னா, இரு பாக்கியா எதுக்கு இப்போ அவசரப்படுற, எதுக்கு டென்ஷன் ஆகிற சொல்லு, ஒன்றும் இல்லை, எப்போனாலும் நம்ம குழந்தை இனியாவுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம்ல, அவளே அவளோட லைஃப்பை தேடிக்கிறளோ வளர்ந்துருக்கானா அப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே நம்மளோட முறை. இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணி விடலாம், இன்னும் கொஞ்சம் காலம் விட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி சொல்கிறாங்க. ஆனால் பாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, போதும் நிறுத்துங்க, ஒரு நல்ல அப்பாவாக உங்களால் பசங்களுக்கு ஒரு நல்லதையும் பண்ண முடியல, இப்போ தேவையில்லாமல் பசங்களோட நிம்மதி கெட்டு போகிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா பேச, உடனே வந்து போதும் பாக்கியா, நீ ரொம்ப அதிகமாக பேசுகிற, நீ தான் உன் பிள்ளைக்கு முன்னாடி நின்று கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கணும், முன்ன நம்பி விட முடியாதனால தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம், நீ சும்மா வந்து கூட மட்டும் நில்லு, மற்றபடி நிச்சயதார்த்த வேலை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து போதாத்த நிறுத்துங்க, சும்மா என் பொண்ணோட வாழ்க்கையில் தலையிட உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே இனியா விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஒரு பக்கம் கத்த, உடனே ஈஸ்வரி வந்து இங்கே பாரு, உன்னால் முடிஞ்சது நீ பண்ணிக்கோ, நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகிறது தான், யார் என்ன சொன்னாலும் சரி, இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம கோபியும் அம்மா வாக்கு தான் வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரி பின்தொடர்ந்து போயிடுறாங்க. இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத மட்டுமே யோசிச்சு நம்ம ஈஸ்வரி இனியாவுக்கு இதில் விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவளால் வாழ முடியாது அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்காமல் விட்டுட்டாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.